வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ கிங் ஆஃப் ஆல் ஃபோன்ஸ் தான் வந்து சொல்லி ஆகணும். நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க ஃபோனோட சக்சஸர் தான் நம்ம கிட்ட வந்து இருக்கு. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேலக்ஸி S23 அல்ட்ரான்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் சைஸ் வச்சு இதில் வந்து சார்ஜர்லன்னு வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்ம ஸ்பான்சர்ஸ் கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சார்ஜர், அது போக இன்னும் எக்ஸைட்டிங்கான வேற லெவல் ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கே வந்து யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியான பேப்பர் மட்டும் தான் வந்து பேக்கேஜிங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 100% பிளாஸ்டிக் ஃப்ரீன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 100% எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கூட. சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட கவர் வந்து ஃபீல் பண்ணிட்டோம். இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் சிம் இஜெக்டர் டூல் தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டைப் சி கேபிள், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ், சிம் இஜெக்டர் டூல் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனுக்கு வந்து வருவோம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே, இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர். சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர் சாம்சங்கோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் ரீட்டைல் ஷாப். இங்கே பட்ஜெட் எம் சீரிஸ், எஃப் சீரிஸ் ஃபோன்ல இருந்து மிட் ரேஞ்ச் ஏ சீரிஸ் ஃபோன்ல இருந்து ஃபிளாக்ஷிப் எஸ் சீரிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சாம்சங் ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எல்லா சாம்சங் ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்புறம் கரூரில் இவங்க கிட்ட மட்டும் தான் சாம்சங்கோட Z Fold அண்ட் Z Flip சீரிஸ் ரெடி ஸ்டாக்கோட அவைலபிளாக வந்து இருக்கு. Z Fold அண்ட் Z Flip சீரிஸ் கூட பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சூப்பர். கடைசியாக சாம்சங்கோட எல்லா அஃபிஷியல் ஆக்சரிஸ் இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி தராங்க. ஸோ சாம்சங்கோட அஃபிஷியல் ஆஃபர்ஸ் போக இவங்க நிறைய ஸ்டோர் ஆஃபர்ஸுமே வந்து வச்சிருக்காங்க. அதனால நீங்கள் இங்கே ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமே வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூரில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 36,000 rupees வர்த்துள்ள கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் LTE வேரியன்ட் ப்ளஸ் 12,000 rupees வர்த்துள்ள கேலக்ஸி பட்ஸ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 5,000 rupeesக்கே வந்து கிடைக்கும். அப்புறம் 8,000 rupees கேஷ்பேக் ஆஃபர், அப்படி இல்லைனா வந்து 8,000 rupees அப்கிரேட் போனஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது போக இவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டோர் ஆஃபர் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக 25 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லென்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்க லென்ஸ் ப்ரொடெக்டருமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ரீ கேஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லிட்ரலாக நீங்கள் இந்த ஃபோன் வாங்கினா போதும் உங்களுக்கு வந்து எல்லா ஆக்சரிஸுமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால் மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொரியர் சார்ஜஸுமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிசைன் வரையில் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு அப்படியே S22 அல்ட்ரா மாதிரி வந்து இருக்குது. பட் ஆனால் இதுலையுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சட்டில் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேஞ்ச்னால் நமக்கு வந்து கேமரா மாடியூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா யூனிக்காக, நல்லா டிஃப்ரெண்ட்டாக, நல்லா சூப்பராக இருக்குன்னு வந்து சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச்னால் நமக்கு வந்து ஃபோனோட கர்வ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரா வந்து நல்ல கர்வ்டாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குட்டியான கர்வ் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் கர்வ்னஸ் கம்மி பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலி இதில் வந்து எஸ் பென் இருக்காங்க. நமக்கு வந்து கர்வ்டு ஸ்க்ரீனோட கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற ஸ்க்ரீனில் எழுதுனா தான் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கர்வ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு இது வந்து S23 மாதிரி ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வந்து கொடுக்கல. அப்படி ஃபுல்லாக இதில் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்தாங்கன்னா அது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஸ்பாட். இதுக்கு முன்னாடி S21 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கர்வ் இருந்துச்சுல, அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி கர்வ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இங்கே பின்னாடி பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆக்சுவலி இங்கே பின்னாடி வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஒட்டியிருக்காங்க. அப்போ தான் வந்து ஃபோன் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்கோசரம் வந்து ஒட்டியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே பபிள்ஸ் வந்து தெரியுது. சரி, ஓகே, இப்போ இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து S Pen ஸ்லாட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறம் இங்கே மைக்ரோஃபோன் இருக்குது, அப்புறம் டைப் சி போட்டு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சிம்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கொரில்லா கிளாஸ் Victus 2 வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ட்ராப் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் ப்ரூஃபாகவும் இது வந்து இருக்கும். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் டோட்டலாக
4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் இந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 6.8 இன்ச்சுக்கான பெரிய பாக்ஸியான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து QHD+க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே நமக்கு வந்து இங்கே ஸ்க்ரீன் ரெசல்யூஷன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபுல் HD+ல இருக்குது. உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து QHD+லையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்க்ரீன் கலர்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க, விவிட் அப்புறம் நேச்சுரல். அப்புறம் ஸ்க்ரீன் ஸ்மூத்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இல்லை அஃப்கோர்ஸ் 120 Hz வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்டி இவங்க வந்து LTPO 3 பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து சுவிட்ச் ஆகிக்கும். அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு வந்து 1750 nits வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அவுட்டோர் விசிபிலிட்டி இதில் வந்து தாறுமாறாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓவராலாக இன்றைக்கி தேதியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இதில் தான் வந்து இருக்குது. அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து S23 இருக்கட்டும், ஏன் S23 அல்ட்ராவாக இருக்கட்டும், இங்கே தான் இந்த 2 ஃபோனுக்கு ஒரு மேஜர் அப்கிரேட் இருக்குன்னு நான் வந்து சொல்வேன். கேமரா கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கிரேட் தான். ஏன் இந்த வாட்டி ப்ராசர் வந்து ஒரு பெரிய அப்கிரேடுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த வாட்டி சாம்சங் வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் சிப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து எக்ஸினோஸ் வந்து ஃபுல்லாக வந்து டிச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸ் கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எங்கேயுமே வந்து இருக்காது. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகனுமே பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக ஆவரேஜான சிப் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 888 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான சிப்புன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. போன வருஷம் ரிலீஸ் பண்ண 8 Gen 1 பார்த்தீங்கன்னா 888 அளவு மோசமாக இல்லைனாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான சிப் தான். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. அதனால் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. இந்த வாட்டி 8 Gen 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா இஷ்யூமே வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ லிட்டரலாக சொல்ல போனால் 865க்கு அப்புறம் ஒரு நல்ல உருப்படியான சிப் தான் இந்த 8 Gen 2 தான். ஸோ இதில் வந்து பேட்டரி எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சுத்தமாக வந்து இல்லை. அண்ட் அதனால் நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த S23 அண்ட் S23 Ultra ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வேறு லெவலில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கூலிங் சிஸ்டமும் வந்து டபுள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் கேமிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து கேமிங்க்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் கூட வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோன் மேலேயும் நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ். அதனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணது. அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து மேசிவான 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 8 Gen 2 அப்புறம் வந்து கூலிங் சிஸ்டம் வந்து டபுள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணனால அதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக அதில் வந்து இருக்கும். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்லை. இது போக இவங்க வந்து 45 வாட் சார்ஜிங்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவுமே நல்லா குயிக்காக நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நமக்கு வந்து பிரைமரி கேமரா அப்புறம் செல்ஃபி கேமரா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 108 MPலேருந்து 200 MP HP2 சென்சருக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 200 MPயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பர்ச்சர் வேல்யூமே பார்த்தீங்கன்னா f1.8லேருந்து f1.7க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் OIS பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் வந்து என்னோட S22 Ultra அப்புறம் S23 Ultra ரெண்டுமே வந்து சைட் பை சைட் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். ஸோ இந்த வாட்டி மேஜராக என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா நமக்கு வந்து லோ லைட்டில் தான். ஸோ லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா S23 Ultra கண்டிப்பாக பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பிச் டார்க் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா S22 Ultraவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து டார்க்காக வந்து இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு வந்து லைட் சுத்தமாக இல்லாலுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதாச்சும் கொஞ்சமாச்சு இதில் வந்து கேப்சர் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டே லைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மைனர் சேஞ்சஸ் வந்து என்னால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. அதனால் லிட்டரலாக பார்த்தா ஒரு ஜென்ரேஷன் கேப் டிஃப்ரென்ஸ் மாதிரி வந்து தெரில. ஸோ ஒரு 1 ஜென்ரேஷனுக்கும் 2 ஜென்ரேஷனுக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி S22 Ultraக்கும் S23 Ultraக்கும் வந்து சேஞ்சஸ் வந்து தெரியுது. நல்ல பெரிய சேஞ்சஸ் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி நமக்கு வந்து ஹார்ட்வேர் வைஸ் அல்ட்ரா வைட் டெலிஃபோட்டோ எல்லாமே சேமாக இருந்தாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 Gen 2ஓட ISPனால அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா வரையில நமக்கு வந்து 40 MPலேருந்து 12 MPக்கு வந்து டவுன்கிரேட் ஆன மாதிரி தெரியும். ஆக்சுவலி இதில் வந்து டவுன்கிரேட் ஆகலை. ஏன்னா நமக்கு இந்த வாட்டி டூயல் பிக்சல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 12 MPயோட சென்சர் சைஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. அதனால் செல்ஃபீஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து S22 Ultraவோட இது வந்து லைட்டாக வந்து பெட்டராக வந்து இருக்கும். சரி, ஓகே, இப்போ இதோட கேமரா சாஃப்ட்வேர் என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் வந்து இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது. ஸோ ஃபோட்டோவில் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சதான் இதில் வந்து 100x வரைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து ஜூம் போகும்.
அடுத்து வீடியோ இருக்குது. ஸோ வீடியோவில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8K 30 FPSக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8K 24 FPS தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் மோடில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட், ப்ரோ வீடியோ, நைட் மோட், அப்புறம் வந்து ஃபுட் பனாரமா, ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லேப்ஸ், அப்புறம் வந்து டேரக்டர் ஸ்பீடு, போட்டோ வீடியோ, சிங்கிள் டேக் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் ஒன் யூஐ 5.1 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக சாம்சங்கோட ஒன் யூஐயில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஹெச் பேனல்ஸ் தான். என்னோட எல்லா ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெச் பேனலில் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்த ஃபீச்சர் என்னென்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ். அப்புறம் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் எரேசர், ரீமாஸ்டர், அப்புறம் ஷேடோ ரிமூவ் பண்ணுறது, ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணுறது, அது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலேயுமே நமக்கு வந்து எஸ் பென் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் பென் இருக்கனால நமக்கு இதுலேயுமே வந்து குயிக்காக வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர் ஜெஸ்டருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ அது வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். அபவுட் ஃபோன். ஸோ இங்கே சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் 13 தான் பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்குது. அண்ட் சாம்சங்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 4 மேஜர் அப்டேட், அப்புறம் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ லிட்டரலாக அது வந்து ஆண்ட்ராய்ட் 17 வரைக்கும் வந்து வரும். அப்புறம் ஒன் யூஐ 5.1லையுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோட கடைசி கண்டா. ஸோ ப்ரைஸிங் நிறைய நமக்கு வந்து இந்த S23 Ultra பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1,25,000 வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் கேட்டோடனே ரொம்பவுமே அதிகம் நான் வந்து நினச்சேன். பட் ஆக்சுவலி என்னன்னா இதோட பண்டில் ஆஃபர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் S22 Ultra பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் வாட்ச் 4 மட்டும் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக பண்டில் ஆஃபராக வந்துச்சு. அதுவும் வாட்ச் 4மே பார்த்தீங்கன்னா நார்மல் வைஃபை வேரியன்ட் தான், நமக்கு வந்து LTE வேரியன்ட் கூட இல்லை. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் 4 கிளாசிக்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வாட்ச் 4 கிளாசிக் LTE வேரியன்ட். அதனால் ஈஸியாக அதை நீங்கள் வந்து OLXல வந்து 20,000 to 25,000 சீல்டு பேக் வந்து வித்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேலக்ஸி பட்ஸ் 2மே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படலன்னா நீங்கள் வந்து OLXல வந்து 5,000 to 6,000 சீல்டு பேக் வந்து வித்துடலாம். ஸோ இதெல்லாம் போட்டு பார்த்தா இதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து மேஜராக போன வருஷம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சால்வ் பண்ணிட்டாங்க. போன வருஷம் பேட்டரி லைஃப் வந்து அபோவ் ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துட்டாங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. அதுவுமே வந்து இந்த வாட்டி ஏஜென்ட் வந்து கொடுத்து சால்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேமரா வைஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து S22 Ultraல என்னென்ன குட்டி குட்டி குறை இருந்துச்சுன்னு நான் நினச்சேனோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி S23 Ultraல வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து 2023 ஒரு பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம்.